அது நீங்கள் வா பேபி 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 காலையில் கை. ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் செய்ய போகிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் 5-6 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தனியா விதை, அப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் சைடில். இங்கே வந்துட்டு தக்காளி, வெங்காயம் இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1/2 தக்காளி, ஒரு 1/2 டொமேட்டோ அந்த மாதிரி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சைடில் வந்து தக்காளியும் வெங்காயமும் வந்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஆயிலெலாம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வணக்கிறேன். நல்ல பொன் வறுவலாக வறுக்கணும். வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது கூட வந்துட்டு பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வதக்குனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வணங்கணும், பச்சை ஸ்மெல் போகிற வரையுமே. சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த பவுடர் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். இதோட ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். சிக்கன் சுக்காவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸில் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். 10 மினிட்ஸில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சைட் பை சைடு நான் வந்து சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறேன். ஆக்சுவலி சூப்பராகவே இருந்துச்சுங்க. சப்பாத்தியும் சாஃப்டாக வந்துச்சு. மீன்வைல் எனக்கு சிக்கன் கிரேவியுமே நல்லா கிடச்சிச்சு. நான் வந்து சிக்கன் பெருசாக சாப்பிட மாட்டேன். பட் 2000 years later நானுமே 2 பீஸ் வச்சு சாப்பிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் எதுவுமே ஸ்மெல் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிதாங்க பண்ணுவாங்க. வேணுமே கால் பேசுகிறாங்கன்னு சொன்னாலுமே டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். சம்டைம்ஸ் லாக் போடாமல் வந்துடுவேன். இன்றைக்கி லாக் போடாதனால மேடம் டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. நான் வளர்ந்து விட்டேன் மம்மி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க 2 பிள்ளைங்களும். நான் வந்து யூஸ்வலாக சிக்கன் எனக்கு பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது சிக்கனே பெருசா. பட் இப்படி செஞ்சா ஸ்மெல் எதுவுமே இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. வச்சிருவா வச்சிருவா அச்சு வச்சு பாட்டு பாடு. அச்சோ 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 நீ சொல்லுதாங்க. அது பாருங்க மேலே இருந்து கீழே விழுவுது. அச்சோ 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 அச்சோ. சரி அப்பா அதே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறோம். அப்பா கால் பேசுகிறாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பையன், வேலை கொடுத்தா செஞ்சிருவோம். குட் பாய். Adi, come light put Sami அப்படியே. No, don't touch anywhere, okay? Come back. Come back. Behind the camera, Adini ma'am dance ஆடிட்டு இருக்காங்க. இந்த வாத்தாங்க. சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கு, சிக்கனும் சூப்பரா இருக்கு. என்ன தாங்க? ஆய் பரக்கல. இவாமா என்ன சொல்லு? அம்மா சொல்லுங்க. என்ன தாங்க? சரி நீ சப்பாத்தி சாப்பிட்டியா அம்மாட்ட? வேணும் தாங்க? காலைல ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுருக்காங்க. மணி வந்து 10:30 இப்போ டைம் காலையில். இந்த காலைல பால் குடிக்கிறது தப்பாக போயிடுது. ஆக்சுவலி நான் இன்னைக்கு பால் காய வைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சார் வந்து நான் தோசை ஊற்றி தரேன்னா இல்லை எனக்கு பால் தான் வேணும்னு ஒரே அடம். சரின்னு பால் காய வச்சுட்டேன். இப்போ இன்னும் நான் சாப்பிட்டு முடிச்சு தான் அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றணும். சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க பெருசாக.
அப்புறம் அவங்க சாப்பிட்றதையாவது அவங்க கொடுக்க வேண்டியதான். என்னங்க சார்? சார் அதி அம்மா ஃபோன் கொடு கையில். குட் பாய். தேங்க்யூ. தேங்க்யூ தங்கம். தேங்க்யூ தங்கம். ரிமோட் உடஞ்சிடும் தம்பி. இவ்வளோ பெரிய சிஃப்பு. இங்கே 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா சமையலில்? பார்த்துக்கோங்க. அவன் பங்குக்கு 4 இடி, இவன் பங்குக்கு 4 இடி. உங்களுக்கு யாராவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், இவங்க 2 பேரும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பிடும்போது தாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பையனை பார்த்தீங்க ரொம்ப எந்துவாக இருக்கான். என்ன நினைக்கிறீங்களா? சாங் ஓடிட்டுருக்கு பக்கத்தில். ஸோ அவனுங்களை டான்ஸ் அந்த ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஆடும்போது நம்மளும் ஆடிக்கிட்டே இவங்களுக்கு வந்து எப்படியாவது ஊட்டி விட்றணும். அந்த மாதிரி தாங்க பசங்களுக்கு ஊட்ட வேண்டியதாக இருக்குது சாப்பாடெல்லாம். நீங்கள் எப்படி ஊட்டுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்களை வந்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டேன். 2 பேரும் வெயிலில் விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அம்மா அப்புறம் காமிக்கிறேன். அது பூ இல்லை. ஓகே, இது என்ன? அது இது என்னது? ஸ்டோன் சொல்லு. ஸ்டோன். கல் சொல்லு. இங்க ஒரு கல். இது என்னது? கல் சொல்லு. கல் 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 ஸ்டோன். சரி சொல்லு. ஸ்டோன் ஸ்டோன் ஸ்டோன். ஓகே. டோன்ட் டச். என்ன தங்க? அது எப்படி தானே? ஐயோ ஏடா தொடான்னு சொன்னது குத்தமாடா. நான் உள்ள வரேன். Hey. Nope. Come here. Nope. தண்ணிதான். அது கை மேல தூக்கி. இந்த ரோஸ் செடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் எடுத்ததுங்க. சூப்பராகவே ஆக்சுவலி அவங்க கார்டன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. கொஞ்சம் வயசானவர் தான். நல்ல இப்போ நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பெருசாக பண்ண மாட்டோம். நம்மளே நடுவில் வந்து பிரேக் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இவர் வந்து வயசானவர் தான். நல்லா மெயின்டைன் பண்ணுற கார்டனை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்க பின்னாடின்னு சொல்லிட்டு. டேய் வெயில் மண்டையை புழக்குது. என்ன 2 பேரும் வெயிலில் உட்காந்துட்டு கல் பொறுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன? நல்லா இந்த சுட்டு எரிக்கிற வெயிலில் மண்டையை புழக்குது. இப்போ தாங்க சம்மர்னா என்னன்னே தெரியுது இந்த கன்னடாவில். பசங்க 2 பேரும். பாப்பா என்ன பண்ணுறீங்க? என்ன போடுற? எழுந்திரி. ஓகேவா? வீட்டுக்கு போகலாம். வா எழுந்திரி. என்ன வேணா? தாய் அடிப்பியா? அது என்னடா தாய் அடிச்சா? இது வந்து நெக்ஸ்ட் டே சேம் பிளேஸ்லேயே உட்காந்து விளையாடுறாங்க. ஸோ அதுவும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பசங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. கீழே போடுற அப்பா அடிச்சிடும். அது கல்லெல்லாம் வாயில் வைக்கக்கூடாது. ஓகே. பாப்பா
டைம் என்ன ஆகுது? ஆ, 2 பேரும் கல்லள்ளி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. சுடலையா? ஆ, என்ன அது சுடுதா சுடலையா? என்ன ஏந்திரு, வா, ஹேண்ட் வாஷ் பண்ணுவா. என்ன வேணாம்? ஏய், அம்மா அடிப்பியாடா? ஆ, என்ன ஏந்திருவா. ரஜினி அங்கிள் வராங்க, அடிச்சிருவாங்க. ரஜினி அங்கிள் வந்துரு. வா தம்பி, வாடா. அது நீங்க வா பேபி 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 பேபி. காலையில கை ரத்தம் வந்துச்சுல, வா கம். இங்க வா, காலையில ரத்தம் வந்துச்சுல, வாங்க இங்க வா. ஆ ஆ